வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் எழுத்தாளர் வாசு முருகவேல் அவர்கள். நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இலக்கிய தளத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளர், குறிப்பாக ஒரு ஈழத்தை சார்ந்த ஒரு தமிழர். அவர் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கு. சிறப்பு, மகிழ்ச்சி. எனக்கு வாசு முருகவேல் யார் அப்படிங்கிறதுலேருந்து போயிடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு சுய அறிமுகம், அந்த இதுலேருந்து. நான் வந்து ஈழத்தில் யாழ் நைனா தீவு அப்படின்ற ஒரு ஐலாண்டு தீவில் பிறந்தேன். யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 தீவுகள் அது ஒரு தீவு. அங்கே பிறந்து வளர்ந்த சொல்ல 84 நான் பிறந்தேன். பிறக்கும்போது நைனா தீவுனா அது தீவு தான் முழுக்க இதா, இல்லை அதில் எதுவும் பகுதி ஊர்லாம்? இல்லை, அது தீவு மட்டும்தான். 4 பக்கமும் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். அதுலேருந்து இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரணும்னாலே படகு போக்குவரத்து தான் இருக்கும். ஒரு 1 hour 1/2 hour படகு போக்குவரத்துலாம் வரணும். அந்த ஐலாண்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தேங்க. காரை நகரா அந்த மாதிரி? நைனா காரை நகர் இருக்குது, புங்குடு தீவு, நெடுந்தீவு, இப்படி தொடர்ச்சியாக இருக்கும். நான் பிறந்தது நைனா தீவு. அங்கே இருக்கும்போது இங்கே தெரியும் இல்லையா, 84 நான் பிறக்கிறேன். 83லேயே இலங்கையுடைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. நான் வரும்போதே பிரச்சனைகள் இருந்த சூழல்லாம் இருந்துச்சு. அதனால் அதிலேருந்து அப்போ இருந்தே வந்து ஒரு பிரச்சனையாக வருது. யாழ்ப்பாணம் பாதை தடைப்படுறது, போக்குவரத்து, உணவு பற்றாக்குறைகள், இந்த மாதிரி மிலிட்ரி தான் வந்து நீங்கள் ஒரு போர்க்களத்தோடையே வந்து சேர்ந்து வளர்றீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் பிறக்கும்போதே சம்பவம் நடக்குது. இந்தியன் மிலிட்ரியை வந்து நான் பார்க்கும்போது, நான் வந்து அண்ணனுடைய இடுப்பில் இருக்கும்போது இந்தியன் மிலிட்ரி வந்திருக்கு. பாதுகாப்புக்கு தூக்கி வச்சுருக்க கிட்டத்தட்ட. இருந்தாலும் நான் குழந்தை தான் அப்போது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த போக்குவரத்து தடைகள், அந்த மாதிரி விஷயங்களும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. இப்போ உதாரணமாக சீனி பொருட்கள் கிடைக்காது, இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக வரும்போது ஊர்லேருந்து நிறைய பேர் வெளியில் வர்ற சூழல் வந்துச்சு. போர்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் போரால் ஏற்பட்ட பொருளாதார தடைகள், உணவு பற்றாக்குறைகள், விட்டமின் பிரச்சனைகள், பேட்ரி, சும்மா சொல்கிற எல்லா பொருட்களுமே வந்து புறக்காரணிகள் நிறைய இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் அங்கேருந்து வெளியேற ஆரம்பித்தாங்க. அப்படி வெளியேறி வந்தவரில் நான் ஒருத்தன். ஆனால் அதுக்காக நான் உடனே அங்கேருந்து வரல. நான் ஒவ்வொரு பிரதேசமாக நகர்ந்து ஒவ்வொரு பிரதேசத்துலேயும் படித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் கொழும்புக்கு. எத்தனை வயது வரைக்கும் ஈழத்தில் இருந்தீங்க நீங்கள்? நான் கரெக்டாக 16 வயசு வரைக்கும். 16 வயது. 11-12 ஊர்லேருந்து கிளம்பி அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கிட்ட ட்ராவல் வந்துச்சு. அப்புறம் 1 year கிட்ட கொழும்பில் தலைநகரில் இருந்தோம். அங்கே கொஞ்சம் சேஃப் சூன் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அங்கே மிலிட்ரி, சிட்டி ஃபுல்லாகவே மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த காலகட்டம் உங்களுடைய ஒரு 16 ஆண்டுகள் நீங்கள் அந்த போர்க்கள சூழலை பார்த்துருக்குறீங்க. அது அந்த சூழல் எப்படி இருந்தது? அந்த காலத்தை நீங்கள் எப்படி கடந்தது? நான் திரும்ப நினைவுபடுத்துறதுங்கிறது ஒரு சங்கடமான விஷயந்தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எழுதும்போது கூட எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் ஊர் சம்மந்தமாக திரும்ப எழுதுறீங்க. 16 இப்போ 30-40 வயசு நெருங்கி என்ன அதை எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் எங்களுக்கு உள்ள ஆழமாக எது வந்து நமக்கு வந்து சின்ன வயசுல பதிவு பண்ணுது. சின்ன வயசுலேருந்து அதுதான் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு. இப்போவும் வந்து நான் என்ன சொல்கிறேன், கனவு வந்தால் பெரும்பாலும் ஊர் கனவு தான் வரும். நம்ம இன்னும் வளர்ந்துட்டோம், இன்னும் பழைய கனவிலே இருக்கிற மாதிரி தான் பல விஷயங்கள். இப்போ இங்கே இருந்தாலும் வந்து ஊரில் என்ன நடக்குது செய்திகள் தெரிஞ்சுக்கிறது, இப்படியே தான் போய்கிறது. ஊரில் திருவிழா வந்தால் கரெக்டாக இங்கே எல்லாரும் திருவிழா டைமில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி ஒரு கொஞ்ச நாளைக்கு விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி வந்து. என்ன கோவில் அங்கே இருக்குது? அங்கே வந்து நாகபூசணி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நாகபூசணி அம்மன் கோயில், பாம்பு, நாகதீபம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. மெயின் காடு அந்த தீவுக்கண்ணு இருக்கக்கூடியது அந்த இதுதான். இப்போ அதுக்காக வந்து மொத்த தீவில் வசிக்கிறவங்க எல்லாருமே வந்து அது ஒரு பெரும் திருவிழாவை கொண்டாடுவாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மேக்சிமம் எல்லாருமே அந்த திருவிழாவுக்கு வர ட்ரை பண்ணுவாங்க, எந்த நாட்டில் இருந்தாலும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். ஸோ அந்த திருவிழா இப்போவும் நாங்கள் எங்கே இருந்தாலும் அதுதான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த தீவு தான் ஊர் இல்லை? ஆமாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஊர் அப்படின்னு ஒரு பகுதியை சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தீவே தான் ஊர். மொத்த தீவில் இருக்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் நடந்தால் கடல், எந்த பக்கம் நடந்தாலும் கடல் வர்ற ஒரு ஊராக தான் அது இருந்துச்சு. இப்போ என்னுடைய 7வது நாவலில் கூட நான் அந்த தீவை தான் எழுதுகிறேன். திரும்பவும் தீவில் இருந்த வாழ்க்கையை தான் திரும்பவும் நான் எழுதுகிறேன். அந்த கேம்ப்பு, அங்கே இருக்கக்கூடிய கடல், கோயில் திருவிழாக்கள், இதைத்தான் எழுதுகிறேன். அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இந்த போர்லாம்? அதுவும் நீங்கள் பிறக்கும்போதே ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அது 2 விதமாக சொல்லலாம். ஒரு விதத்தில் நமக்கு அது முக்கியமான வாழ்க்கையாக ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. என்னோட விதத்தில் பார்த்தா இப்போ அதை நினச்சி பார்த்தா ரொம்ப பெரிய மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம இருக்கவே முடியாது அதுக்குள்ளே.
எப்படி இப்போ என்ன அங்கே போக சொன்னீங்கன்னா நானே போக மாட்டேன். இப்போ எல்லாம் ஓஞ்சிட கூட எனக்கு அங்கே போகிறதுக்கான இது வந்து இல்லை. ஏன்னா இப்போ ஆனா உங்க நினைவுகள்ல அது ஒரு ரொம்ப பசுமையா இருக்கு. பசுமையாக இருக்குது, அது நல்லதுன்ற மாதிரி கூட இருக்குது. ஆனா திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு போக அதுக்கு முடியாது. போகிறதுக்கு வந்து எந்த விதமான விருப்பம் உண்மையிலேயே இல்லை. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க அங்கெல்லாம் கொஞ்சம் இப்போல்லாம் அமைதி ஒரு இருக்கு இல்லையா, பிரச்சனை தீரல, பட் அமைதி இருக்குன்னா எனக்கு வந்து இல்லை. சென்னையில் நான் வந்து ரோட்டில் நடக்கிற சுதந்திரத்தை கூட என்னால் அங்கே அனுபவிக்கணும்னு தோணலை. எனக்கு அது அந்த மைண்ட்லேயே அது வரமாட்டேங்குது. அது இப்போ அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்கள் வந்து அப்படியான நெருக்கடியில் தான் இருக்கிறாங்களா? இல்லை, நீங்கள் வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து இந்தியா சுதந்திரம் அடைய முதல்ல நம்ம சாப்பிட்டு தான் எல்லாம் பண்ணி, ஆனால் அது நம்ம அடிமை தானே. நமக்கு சுயமான ஒரு பண்பாட்டு எல்லா விஷயங்களையும் தலையடிப்பேன். மிலிட்ரி வந்து கோயில் திருவிழாவுக்கு மிலிட்ரி வருது, ஸ்கூல் பிள்ளைகள் நிகழ்ச்சிக்கு மிலிட்ரி வருது, நிலங்களை ஆக்கிரமிச்சு கேம்ப் கட்டுறாங்க. அப்போ நமக்கு கண்ட்ரோலில் எதுவுமே இல்லைன்னா அங்கே இருக்காங்க வாழ்கிறாங்கன்றத தவிர நம்ம வந்து அது ஒரு சுதந்திரம்ன்றது வந்து உங்களுக்கு இயல்பாக வரணும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் என்ன தான் இருந்தாலும் நமக்கு இங்கே ஒரு சுதந்திரம் இருக்குது. அதை என்னாலேயே இங்கே அகதியாக இருக்கிற நானே இங்கே சுதந்திரமாக உணர்றேன். ஆனால் அங்கே என்னால் முடியாதுன்னு தோணுதுன்னா அது ரொம்ப கஷ்டமாக. அந்த 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 தீவில் வேற என்ன நினைவுகள் உங்களால் மறக்க முடியாத நினைவுகள்னா முதல்ல வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிற விஷயங்கள். என்ன பள்ளிக்கூடம் பேர்? நான் கனிஷ்ட வித்யாலயம், கனிஷ்ட வித்யாலயம் அப்படின்னு வரும். அது வந்து 10வது வகுப்பு வரைக்கும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் கணேசா, அது பெரிய பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வடக்கில் இருக்கும். சின்ன வயசில் வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு குளக்கட்டு ஒன்றா நடந்த என்னுடைய புத்திரன் நாவலில் அதை பற்றி எழுதியிருக்கேன். குளக்கட்டு அந்த தீவோடைய மொத்த பரப்பளவுகள் இருக்கும். பரப்பளவு ஒரு 500 குடும்பங்கள் இருக்கிற லெவலில் தான் இருக்கும். என்னால் அது எக்ஸாக்ட் டைட்டாக சொல்ல முடியும். 500 குடும்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நாகூஸ்னி அம்மன் கோயில் மட்டும் கிடையாது, ஒரு பௌத்த விகாரம் இருக்குது, மசூதி ஒன்று இருக்குது, ஒரு சின்ன சர்ச் இருக்குது. அப்போ நான் இருக்கும்போது 2 கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் இருந்துச்சு ரொம்ப. ஆனால் அது இருந்துச்சு, எல்லாருமே கிறிஸ்டின் கோயிலுக்கு நாங்கள் வந்து இந்த பாடன் பிறப்புக்கு எல்லாருமே அங்கே போவோம். மத ரீதியாக அங்கே ஒரு பெரிய இது இல்லைன்னு சொல்லலாம். முஸ்லீம்கள் ஓரளவு இருந்தாங்க, ஒரு கால்வாசி லெவலில் இருந்தாங்க. இஸ்லாமிய தமிழர்களா? அவங்க வந்து இஸ்லாமிய தமிழர்கள் தான். இஸ்லாமிய அவங்க வந்து சோனகர் அப்படின்னு தனியாக தங்களை சொல்லிக்கிறாங்க. ஆனால் தமிழ் தான் பேசுகிறாங்க அவங்களுடைய இது. பௌத்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது மிலிட்ரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொதுவாக இருந்திருக்கு. மிலிட்ரி வந்ததுக்கப்புறம் அது தனியாக போயிட்டு அதுக்குள்ளே நாங்கள் போகிறதுன்றதே இல்லாத ஒரு சூழல். ஸோ முன்னாடி அது நல்லா தான் எல்லாம் இருந்த மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மாறிட்டு. எந்த ஆண்டு அங்கேருந்து நீங்கள் புலம்பெயரணும் அப்படின்னு? கரெக்டாக 2000களில் ஆரம்பிக்குது அந்த அந்த பயணங்கள் அப்படின்ற ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நகர்ந்து தான். எப்படி இந்திய தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு வர்றன்றது உண்மையில் வந்து நாங்கள் வந்து எங்கேயாவது போகலான்னு தான் புறப்படுற குடும்ப சூழல் அப்படி இருந்துச்சு. அங்கேருந்து எங்கேயாவது போகணும் அப்படின்றது தான். அங்கேருந்து நம்ம தப்பி எப்படியாவது உயிர் பிழைச்சா எந்த நாட்டுக்காவது போகணுன்றது தான் சூழலாக இருந்தது. ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாதார சூழல் மற்ற புற காரணிகள் காரணமாக எங்களால் எங்கேயும் போக முடியலை. அப்போ இப்போதைக்கு இந்தியாவுக்கு போகலாம், இந்தியாவுக்கு தான் போக முடியும். அந்த சூழலில் தான் இங்கே வர வேண்டியது. இந்தியான்றது நாங்கள் சூஸ் பண்ணதில்லை, எங்களுக்கு இருந்த வாய்ப்பு இந்தியா இதுதான். நிறைய பேர் வந்து வேறு புலம்பெயர் தேசங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போவாங்க இல்லையா? ஆமாம், எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் எல்லா நாடுகளுக்குமே கிட்டத்தட்ட போயிட்டாங்க அப்படி தான் சொல்ல முடியும். என்னால் எங்கள் ஃபேமிலியில் வந்து அது கொஞ்சம் முடியாது சொல்ல இருந்துச்சு. இதை பற்றி நான் அந்த கொழும்பில் இருந்த வாழ்க்கை, அந்த பயணம் எல்லோரும் போகிறத பற்றி வந்து கலாதீபம் ராஜ்ன்ற 2வது நாவலில் அதை பற்றி இந்த வாழ்க்கையில் என்னவோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். 2வது நாவலில் அந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கேன். எங்கேயாவது போகணும் அந்த உறவு நாட்டை விட்டுன்றது சூழல். ஆனால் எங்களால் இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது. தமிழ்நாட்டு வாழ்க்கை இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம வரும்போது இங்கே இருந்த சூழல் எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் ஆகுது, 2000 வந்திருக்கீங்க. அந்த காலம் எப்படி இருந்தது? அதுக்கு இடையில் ஈழத்தில் நடந்த ஒரு பேரழிவு, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இங்கே வரும்போது இங்கே எல்லாமே இப்போ தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லிட்டு வந்தாலும் இங்கே எல்லாமே விசித்திரமாக தான் இருந்துச்சு. என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா இங்கே எல்லாம் நாங்கள் இருந்த இங்கிலீஷ் மீடியம்னா நாங்கள் இங்கிலீஷ் ஒரே ஒரு பாடமாக தான் படிச்சிருக்கேன். ஸ்கூலில் அங்கே அந்த இதில் போனால் கூட நம்மளால் அதை சரியாக பிடிக்க முடியலை. கொஞ்சம் போராடி பார்த்துட்டு நான் கம்ப்யூட்டர் அது இதுன்னு வேறு விஷயங்களில் இறங்கிட்டேன். ஏன்னா நம்மளால் அதை தொடர முடியாதுன்னு தோணுச்சு. அதுக்கு அன்றைக்கி பொருளாதார சூழல் அப்படி.
ம். வாழ்க்கை இல்லை சூழலாக அரசு பள்ளியில் தமிழ் வழியில் தானே எல்லாமே இருக்குது, ஆங்கிலம் மட்டும் தான் அதான் ஆங்கிலம். அங்கே எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லை. ஆ அதாவது அதுக்கான தெரியலை எங்களுக்கு நிறைய விஷயங்கள். நாங்கள் யாரும் இல்லை. நீங்கள் நேராக இங்கே சென்னை வந்தீங்களா இல்லை? இல்லை சென்னை தான் வந்தோம். ஓ. பட் எங்களுக்கு வந்து இங்கே யாரும் பெருசாக தெரியலை. ஸோ எப்படி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறன்ற விஷயம் வந்து எங்களுக்கு சென்னை வந்ததுன்னா எந்த மாதிரி கடல் வழியாக வந்து? நாங்கள் விமானம் மூலமாக தான் வந்தோம். எங்கே போகிறோன்னு கடைசியாக விமானம் மூலமாக தான் வந்தோம். அப்போ இங்கே வந்து ஒரு கைடு பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை எங்களுக்கு சூழலை. பட் எங்கள் குடும்ப சூழலும் அவ்வளவு இதாக இல்லை. நான் முதல்ல முயற்சி பண்ணினேன், பட்டு அது முடியலை. சில விஷயங்களால் சாத்தியமாக முடியலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு இன்னும் நெருக்கடியான சூழல் இருந்துச்சு. இப்போ வீடு எடுக்கிற கூட ஒரு சின்ன போராட்டம், அப்போ வீடு எடுக்கிற பெரிய போராட்டம். அது அந்த சமயங்களில் ராஜீவ்காந்தி கடுமையான சூழல் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அச்சப்படுற ஒரு சூழல் இருந்தது. எதுவுமே செய்ய முடியல. நான் இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வேலையை தக்க வைக்க முடியாது. என்னுடைய ஸ்லாங்கில் வந்து தெரிஞ்சுது. எப்படியாவது ஏதாவது தம்பி போயிட்டு வாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிடுவாங்க. நல்ல விதமாக அனுப்புவாங்க, ஆனால் வேலை போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஒரு சாதாரண இது தவறாக கூட நினைப்பாங்க, ஒரு சாதாரண ஆட்டோக்காரர் கூட என்னையை சீட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸ்லாங் வந்து அவருக்கு ஒரு வசதி. யாரும் ஒருத்தன் வந்திருக்கான் இப்படி தான் வந்தவங்கள்ட்ட இருக்கும். அது வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரியே என்னுடைய சூழல் இருந்துச்சு அன்னைக்கு. அது கொஞ்சம் போராடி அதுக்குள்ளே இருந்து வர்றதுன்றது கொஞ்சம் கடினமாக தான். அது கொஞ்சம் ஒரு நல்ல அனுபவம் இல்லை நிச்சயமாக. ஆரம்ப கால அனுபவம் நல்ல அனுபவமாக இல்லை. ஆனால் போக போக நம்ம அதை பழகிட்டோம்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்லாங் இப்போ பேசுகிறது வந்து மொத்தமாகவே வேறு. அது இங்கே போய் இந்த பிரச்சனைகளில் தாண்டி வர்றதுக்காக பழகி என்னுடைய இயல்பாகவே என்னுடைய மொழி வந்து மாறிடுச்சு. மிகப்பெரிய அளவில் பேச்சு மொழி வந்து மாறிட்டு எழுதும் போது நான் அப்படி எழுதும். ஆனால் உங்களுடைய ஊருக்கு போனீங்கன்னா உங்களுடைய இயல்பான ஈழத்தமிழ் அது வரும். இப்போ கூட என்னுடைய உறவினர் யாராவது பேசும்போது அது அவங்களுக்கு எனக்கே தெரியாமல் அந்த ஸ்லாங் அது வந்துடும். தன்னியல்பாகவே அது வந்து அவங்களுடைய இது எனக்கு விளங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க முதல் 2 வாரத்தில் கேட்டுருவாங்க, என்ன நீ ஒரு மாதிரி கதைக்கிறேன்னு சில நேரம் கேட்பிடும். அது இயல்பாக வரும். பிறகு அது கொஞ்ச நேரத்தில் எனக்கு அது சரியாக வந்துடும். தவிர்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தான் இருக்க விரும்புகிறேன். அதான் உண்மை. குடியுரிமை மட்டும் கிடச்சிட்டுன்னா போதும், அப்படியே இருந்துட்டு நம்ம வந்து வாழ்ந்துடலான்றது தான் என்னுடைய இது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்த உடனே இங்கே வந்து அகதி முகாம் மாதிரியான இதில் தானே ஆரம்பத்தில் தங்க வைப்பாங்க, அந்த மாதிரி இதில் இருந்து? அது 2 விதம் இருக்குது. ஒன்று கடல் வழியாக வரும்போது அகதி முகாம் அந்த இதில் இருக்காங்க. நாங்கள் வரும்போது இங்கே காவல் நிலையத்தில் பறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சென்னையிலேயே காவல் நிலையங்கள் அந்த எந்த பகுதியில் வீடு இருக்கோ அந்த காவல் நிலையத்தில் பதிக்கலாம். நீ கடல் வழியாக வரும்போது கேம்பில் பதிஞ்சு தான் இந்த இதில் வரணும். நான் அந்த வழியாக வரேன். சரி. அப்போ நீங்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டா நீங்கள் வந்து தங்குறது இதெல்லாம் வீடு கிடைக்கும். வடசெல்வாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்துட்டு இந்த வீட்டில் இருக்கிறோன்னு சொல்லி அந்த வீட்டுடைய ஓனர் அவர் ஒரு லெட்டர் தரணும், நாங்கள் இத்தனை பேர் இருக்கோன்னு சொல்லி எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் வீடு மாறும்போதெல்லாம் மாறும்போது செய்யணும். இடையில ஏதாவது நெருக்கடி வந்தால் தேவைப்படுவாங்க, விசாரணை கூப்பிடுவாங்க. ஆமாம். பொதுவாக வந்து நீங்கள் வீடு மாறும்போது அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இத முடியாது. பட் அது ஒரு வீடு எடுக்கிறது தான் சிரமமாக இருக்கும் அதில் கொஞ்சம். ஏன்னா வந்து இப்போ ஒரு வீட்டு ஓனர் வந்து ஒரு லெட்டர் தாருன்னா யோசிப்பாங்கல்ல, எதுக்கு நம்ம ஒரு ப்ராசஸர் தேவை, இது போலீஸ் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. வீடை ஒருத்தங்களுக்கு வாடகை கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் இவர்களுக்கு நம்ம பரிந்துரை கடிதம் எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் நமக்கு, வேற யாரும் கொடுத்துட்டு போகலாம், இவருக்கு எது கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் வந்து அது ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கையெழுத்து தானே தம்பி அப்படின்னு லெட்டரே நம்ம எழுத சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு இதான இவ்வளோதான விஷயம் அப்படின்னு கையெழுத்து போட்டுட்டு விட்டுருவாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. ஒரு 50 வீடு தேடினா ஒரு வீடு கிடைக்கும். அதை தக்க வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி அடிக்கடி வீடு மாற முடியாது. அது ரொம்ப கடினமான வேலை தான். அது ஈஸியாக மாதிரி இருக்கும். அது வீடு மாறினே நான் ரொம்ப இதாகிடுவேன். வீடு மாறதே விரும்புறது இல்லை. எந்த புள்ளியில் நீங்கள் வந்து எழுத்தாளராக உங்களுடைய படைப்பு மாறணும்னு சொல்லிட்டீங்க? நீங்கள் வேலை அதுக்கப்புறம் இங்கே வந்து படிக்கவே இல்லை, படிப்பை தொடர முடியல, வேலை பார்க்குறது, எந்த வேலையில் போய் சேர்ந்தீங்க முதல்ல? நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஸ்டுடியோ வச்சுருந்தார். அவர் வந்து இந்த கல்யாண வீடியோலாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அங்கே போகிறது. இப்போ அவர் உதவியாளராக போகிறது. அங்கே வந்து இந்த வயர்லாம் கனெக்ஷன் கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒரு அடிப்படை சொல்லி செய்கிற மாதிரியான வேலைகள் நிறைய அவர் ஹெல்ப் பண்ணார். சென்னையில் உள்ள மேக்சிமம் கல்யாண மண்டபங்களுக்கு நான் போயிருப்பேன். அது அரசு இதாகவும் இருக்கலாம், திருவேற்காடில் இருந்து எல்லாமே போயிருக்கேன். அப்போ அதுதான் வந்து முதல்ல ஈஸியாக கிடைச்ச வேலை. அதுக்கப்புறம் சினிமா ஷூட்டிங்கில் சில இதுகளுக்கு கூப்பிடுவாங்க, அப்படி வந்துச்சு.
ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் சரியாக வரல. அதுக்கப்புறம் ஃபார்மசியூனில் போய் பின்னாடி முன்னாடி விட மாட்டாங்க, பின்னாடி ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் படித்ததுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டுடியோலேயே மறுபடியும் டிசைனர் அந்த மாதிரி வந்துச்சு. கிட்டத்தட்ட பல வேலை, அது லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் செய்தேன். ஆனால் எனக்கு வந்து இயல்பிலே என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் வாசிப்பேன். புத்தக வாசிப்பு. கொழும்பில் இருக்கும்போதே நான் அந்த கார்ட்டூன் இது பேப்பர்ஸு, அங்கே அப்பா படிக்கிற நியூஸ் பேப்பரை நானும் படிப்பேன். அந்த மாதிரி பொதுவாக படிக்கிறது என்னுடைய இயல்பு தான். அப்போ இங்கே வரும்போது எனக்கு அது கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்துச்சு. எல்லா புக்ஸும் வாங்கலாம், கொள்ளலாம். காசு கிடைச்சா புத்தகம் வாங்குறது தான். வீட்டில் வழக்கம் போல் திட்டுவாங்க, ஆனால் புத்தகம் வாங்குறது இயல்பு. அப்போ புத்தகம் படிக்கிறதுன்றது எனக்கு இயல்பான ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த 2009க்கு பிறகு வந்து இணையம் வந்து பரவலாக, முக்கியமாக ஃபேஸ்புக் அது நல்லா வரும்போது நான் ஆன்லைனில் நிறைய வேலையெல்லாம் அப்பப்போ சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கூட இடையில பார்த்துருந்தேன் கொஞ்சம். அப்போ நான் வந்து அந்த வெப்சைட்லாம் பார்க்கும்போது இணையத்தில் நிறைய பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபேஸ்புக் அப்படின்ற கணக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த எழுத்தாளர்கள் அங்கே வராங்க. அப்போ எல்லா விதமான புக்ஸு, அதை பற்றின விஷயங்கள், பதிப்பகங்கள் இப்போ எல்லாமே இணையத்தில் வரும்போது எனக்கு இயல்பாக அவங்க கூட ஒரு தொடர்பு வந்து இயல்பாக வந்துச்சு. அப்போ நான் படித்து எழுதுறதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எழுதலாம், எழுதுறீங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு ஊக்கப்படுத்தலாக இருக்கும். ஜீவகரிகள் ஜாவரும் பதிப்போம், அவர் தான் வந்து நீங்கள் ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு என்னை கேட்டார். அப்போ நான் வந்து எல்லா விதங்களையும் புக்ஸை பற்றி பேசுவேன், எனக்கு தெரிஞ்ச அளவு பொலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் தான் முதல்ல எழுதலாம், நீங்கள் எழுத முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி தான் அவருடைய முதல் புக்கு ஜெஃப்னா பேக்கரி வந்து யாவரும்ல வந்துச்சு. சரி, எத்தனை புத்தகங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கீங்க? இது வரைக்கும் நான் 7 நாவல்கள் எழுதியிருக்கேன். யாவரும்ல தான் முதல் புக்கு ஜெஃப்னா பேக்கரின்னு ஒரு புக்கு வந்துச்சு, புத்தகம் வந்துச்சு. அது ஒரு நாவல். அது வந்து அந்த யாழ்ப்பாணத்திலேருந்து இஸ்லாமியர்கள் வெளியேறின காலகட்டத்தை மையப்படுத்தி அங்கே சூழல் எப்படி இருந்துச்சுன்றது, நடந்தது என்னவோ அந்த மாதிரி எழுதினேன். அதுக்கப்புறம் 2வது நாள் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து கொழும்பில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கொழும்புல தங்கி இருக்கக்கூடியது, வெளிநாட்டு போராட்டங்கள், இந்த விஷயங்கள் 2வது நாவல் எழுதினேன். 3வது புத்திரன் ஒரு நாவல், அது என்னுடைய ஊர் வாழ்க்கை. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அந்த ஸ்கூல் அது இது தீவுடைய யதார்த்தம் என்னவோ அதெல்லாம் இருந்துச்சு. 4வது வந்து மூத்தகதி அப்படின்ற நாவல், அது இங்கே உள்ள ஈழ அகதிகள் வந்து என்னவா வாழ்கிறாங்க, இந்த வீடு எடுக்கிற ப்ராசஸ்லேருந்து காவல்துறை ப்ராசஸ்லேருந்து எல்லாமே என்னவா இருக்குது, அவங்களுக்கு இங்கே ஒரு பெண்ணோடைய தொடர் வந்தால் கூட அது என்ன காம்ப்ளிகேட்டடாக அது இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அதில் வந்து இங்கே உள்ள தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இப்போ வெளிநாட்டில் இருந்து இங்கே வரக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க திருமணத்துக்காக வருவாங்க, இல்லை அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வருவாங்க, நிறைய டூரிஸ்ட்டாக வருவாங்க கோயில்கள் பார்க்க, அவங்கள பற்றியும் இருக்கும். அவங்க அங்கேருந்து வரும்போது இங்கே என்னவா பார்க்குறாங்க, இங்கே உள்ளவங்களுடைய லைஃப் என்னவா இருக்குது அப்படின்றத மையப்படுத்தி எழுதினேன். 4வது வந்து ஆக்காண்டி அப்படின்ற நாவல். 5வது ஆக்காண்டி. அது வந்து இலங்கையுடைய கிழக்கு மாகாணத்தில் இந்த ஊர்காவல் படைன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்புக்காக அரசு சார்பில் உருவாக்கப்பட்டது. அவங்க இருக்கும்போது கிழக்கில் நடந்த சம்பவங்கள் நிறைய, அது ரொம்ப மோசமான பல விஷயங்கள் இருந்துச்சு. அந்த விஷயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணான்னு ஒரு குறுநாவல், அதே எதிர் வெளியீட்டில் வந்துச்சு. அது ஒரு பெண் வந்து போராட்டத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு தலைவியாக வந்து எதிர்கொள்கிறது, பிள்ளைகளை போராட்டத்தை பற்றி ஒரு பெண்ணை பற்றி இருந்தது. இப்போ இறுதியாக வந்து நீளத்தில் மணிபல்லவம் அப்படிங்கிற ஒரு நாவல், அது என்னுடைய தீவில் தான். மறுபடியும் தீவில் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை, ஒரு பெண் அங்கே இருக்கிறக்கூடிய சூழல், முக்கியமாக வந்து அங்கே ஒரு உங்களுடைய நினைவுகள் எல்லாமே அந்த நிலத்தை சூழ்ந்து அதை சார்ந்தே இருக்கு. இது இங்கே நிலம் ஒரு மனிதனுக்கு ஒரு தனக்கு எவ்வளோ முக்கியமானது. அது இப்போ கூட வந்து யாராவது நிலம் இனம் அப்படின்னு பேசினா நம்ம அங்கே போய் சேர்ந்துடுறோம்னா அதுக்கு காரணம் வந்து அந்த இழப்பு தான். அதனுடைய வேல்யூ, நம்ம ஒரு நிலமற்றவனா இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இந்திய சூழல்ல காசு இருந்தால் கூட எனக்கு வாங்குறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை, காசு இருந்தால் கூட வாங்க முடியாது. அப்போ நிலம்ன்றது பூமியில் நான் நிலமற்றவன், நான் நிலம் எங்கேயுமே வாங்க முடியாது இல்லையா. நான் வசதியாக இருக்கும்போது என் சொந்த ஊருக்கு போய் தான் வாங்கணும், சொந்த ஊரில் தான் செய்ய முடியும். இப்போ நிலம்ன்றது இங்கெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க. விற்றுட்டு போய் அந்த ஃப்ளாட்டை வாங்குவோம், அது இல்லைன்னா என்ன செய்கிறது, யாருக்குமே அதை பற்றின ஒரு துண்டு நிலம் கூட உங்களுக்கு இருக்கிறது எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ முக்கியமானது. அது இருக்கிறனால எங்களுக்கு அந்த மதிப்பு தெரியல, சுத்தமாகவே. அதை இல்லாதவர்கள் சொல்லும்போது அதோடைய யாராவது நண்பர்கள் ஒரு சின்ன தோட்டம் ஒரு தென்னங்கன்று இருந்தாலே நமக்கு வந்து அதில் உட்காந்துருக்கணும் போல, ஏன்னா அதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குல்ல. நம்ம நண்பர்களுடைய நிலத்தில் தான் நம்ம போய் வாழலாம் இப்போ கடைசி வரைக்குமே. இந்த நிலம்ன்றது மிகப்பெரிய விஷயம். இவங்களுக்கு இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் அது விவரமாயெல்லாம் அரசியல் போய் தெரியாது. ஆனால் வந்து
ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலம் ரொம்ப முக்கியமானது. இந்த நிலத்தையும் வந்து தமிழர்கள் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறது. கூடாது இதேன்னா அப்புறம் என்னன்ற எங்கே போய் அதுக்கப்புறம் கடல் தான். கடலை தவிர எந்த இதுவுமே இல்லையா. இப்போ வந்து இப்போ இப்போ யூரோப் கண்ட்ரிஸ் உள்ள எல்லா நாடுகள்லையும் வந்து அவங்க வந்து தங்க நிலமன்ற இதுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதுதான் இப்போ அதுலாம் வந்துச்சு. அகதியாக போனவங்களை ஒரு காலத்தில் வரவேற்ற நாடுகள் கூட இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இறங்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களுக்கு தங்களுடைய நிலம் பறிபோகுதுன்ற ஒரு எல்லாருக்குமே வந்து அவங்க நிலத்தை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் தேவைப்படுது இல்லை. அமெரிக்காவிலே அந்த மாதிரி ஒரு டாபிக் இப்போ அரசியலாக தான். அரசியல் அது அமெரிக்கா அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா கூட அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. யூரோப்பில் நடக்குது, லண்டன் எல்லாத்துலேயும் வந்து இப்போ அந்த எங்கே மதர்லேண்டுன்ற சப்ஜெக்ட் நோக்கி எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் நம்ம இங்கே உட்காந்து கொண்டு இன்னொன்று பேசிட்டு இருக்கோம். யாரும் முறை யாரும் கேள்வி யாரும் அப்படின்னு பேசி உண்மையிலேயே அது ஒரு அந்த காலத்தில் அவரோட சூழல சொல்லி அது ஒரு உயர்ந்த பார்வை, அது ஒரு உச்சகட்டமான பார்வை அது. சரி, ஆனால் வந்து அது நம்மளுடைய இதை இழந்துக்கிட்டு நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்து அது நமக்கு பொருந்துதா அப்படின்ற பார்க்கணும்ல. இந்த தீதின் நன்றும் பிரதரவல நாங்கள் எதுவுமே செய்யலையே, எதுக்கு இவ்வளவு கஷ்டம். இப்போ சில விஷயங்கள் கேள்வி இருக்குது, அவங்க ஒரு சிந்தனையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் நிலம்ன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ கூட வந்து எல்லாரும் சண்டை முடிஞ்சுது அப்படிலாம் இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் அந்த இழந்த விஷயங்கள் வந்து துரத்திட்டு தான் இருக்கும். அது வந்து வாய்ப்பே கிடையாது. கனடாவில் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க வசதி, ஆனாலும் அவங்களால முடியலை. நீங்கள் இருந்த காலத்தில் அப்போ அமைப்பு அங்கே இயங்கின காலம், அவர்களுடைய காலத்தில் அது எப்படி இருந்தது, அந்த நிலம் அது எப்படி பாதுகாக்கப்பட்டது? இல்லை எனக்கு அது எதுவும் நினைவுகள் இருக்கா? ஓரளவு தான் எனக்கு அதோட ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது, ரொம்ப க்ளோஸ் கிடையாது, க்ளோஸாக இல்லை. ஆனால் வந்து நம்ம கற்பனை செய்ய முடியாத ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சு. அதுதான் உண்மை. ஒரு உண்மையிலே ஒரு நாடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை வந்து புரிஞ்சு இவங்களுக்கு அதை இன்னும் புரியவே இல்லை. அங்கே ஒரு சண்டை நடந்ததாகவும் இந்த மாதிரி மட்டுமே நம்ம ஒரு பெரிய கற்பனையில் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. சண்டை பிடிச்சிட மட்டுமே வேலையாக இருந்த மாதிரி கூட இங்கே நம்புகிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அங்கே ஒரு நாடு இயங்கிட்டு இருந்தது, நாடே இருந்துச்சு, ஒரு அரசு இருந்துச்சு, நாடு இருந்துச்சு, ஒரு வங்கி இருந்துச்சு. ஒரு வங்கி இருக்குதுன்னா அந்த நாடு என்ன வைக்க, தங்கம் சேமிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு வங்கி இருக்குது. சோழன் வைப்பகம்னு ஒரு பேங்க் இருக்குது, அதுக்கு கார்டு இருக்குது, நீங்கள் காசு போடலாம். இப்போ கூட யுத்தத்துக்கு பிறகு அந்த கார்டை வச்சுக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்கே போய் எடுக்க போகிறாங்க அது தெரியல. ஆனால் அந்த நம்பிக்கையில் ஏதோ ஒரு இதில் அந்த நம்ம தேசத்துக்குரிய இது அப்படின்னு. ஸோ எல்லாமே இருந்த ஒரு நாடு தான். நோட் அடிக்கலை, அந்த ரூபா நோட்டு வரலதுன்ற தவிர்த்து மீதி சட்ட விஷயங்கள், நீதிமன்றங்கள், காவல்துறை, போக்குவரத்து துறை, இப்போ எல்லாமே உருவாக்கி ஒரு நாடாக ஒரு நாடாக இயங்கியிருந்தது. அது முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது. ஒரு நாடே வந்து உருவாகி தான் இருந்துச்சு. யுத்தத்துக்கே இருந்துச்சு, ஒரு நாடு, ஒரு அங்கீகாரத்துக்கு மட்டும் அங்கீகாரம் மட்டும்தான் அங்கே நடக்கலை, மீதி எல்லாமே இருந்துச்சு. இப்போ அங்கே வரக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்ததை முற்றிலுமே உணரலாம். இது இலங்கை கிடையாது, இது ஈழம். இங்கே வந்து இப்படி பேசுகிறாங்க, இங்கே இந்த சட்ட விதிகள் இருக்குது, இங்கே மதுபானம் என்றது என்னவா. இப்போ இலங்கை மதுபானது இங்கே மதுபானம் மாறும், அங்கே மேக்ஸிமம் இருக்காது. அது ரொம்ப கட்டுப்பாடான விஷயமா இருக்கும், சிகரெட் கிடைக்கிறது. அதே மாதிரி இப்போ எல்லா விஷயங்களுமே மாறுபடும். உங்களுக்கு சட்ட விதிகள்ல இருந்து எல்லாமே மாறும். அங்கே தண்டனைகள்லாம் எப்படி இருந்தது? இந்த பாலியல் குற்றங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் மிக கடுமையான தண்டனைகள் இருந்துச்சு. தண்டனைகள் விஷயத்தில் வந்து ரொம்ப கடுமையான தண்டனைகள் தான். பாலியல் விஷயங்களில் பெரும்பாலும் மரண தண்டனை தான் இருந்துச்சு நான் அறிந்த வரைக்கும். அது ரொம்ப தீவிரம். அங்கே சாதிய கொடுமைகள் அல்லது சாதி வேற்றுமைகள்லாம் இருந்தது அந்த போர். சாதிய வேற்றுமை வந்து இப்போ என்னுடைய காலத்துக்கு முதல் கொஞ்சம் இருந்ததா வரலாற்று ரீதியாக இருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு அதனுடைய சூழல் வந்து மாறி, அமைப்புடைய ஆட்சி காலத்தில், அமைப்புடைய ஆட்சி காலத்தில் முற்றிலுமாக கிட்டத்தட்ட மாறிட்டுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து அமைப்பு மட்டும் இல்லை, போர் சூழலும் சூழல். நமக்கு உயிர் வாழ்றதே பெரும் போராட்டமாக இருக்கும்போது இதில் எங்கே போய் நாம் மதம் ஜாதியை பார்த்துட்டு இருக்க முடியும்? இங்கே எல்லா கிணத்துலையும் தண்ணி குடிக்கணும், எல்லா வீட்லேயும் போய் சாப்பிடணும், எந்த வீட்லேயும் போய் தூங்க வேண்டி இருக்கும். உங்கள் கூட போராடி சக போராளி யாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் எதையுமே வந்து அப்படி ஒரு மனநிலைக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. அதனால தான் அங்கே வந்து நிறைய திருமண உறவுகள் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிச்சு. எல்லாமே பரஸ்பரம் எல்லாருக்குள்ளேயுமே திருமணம், வேற வழியே இல்லாத மாதிரி எல்லாரும் அதுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாங்க. இது அந்த நிலத்தில், அந்த நிலத்தில். ஆனால் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் தக்க வச்சிருந்தாங்க. அவங்க இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தக்க வச்சு அதை ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றிக்கிறதுக்கு இல்லை. அவங்க இப்போ திரும்ப அங்கே வந்து அந்த வேலையை தான் வந்து மறுபடியும் அதை வந்து உயிர்ப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் யார் பேரும் தெரியுமான்னு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த போராட்ட களத்தில் இருந்த மக்களும் சரி, அந்த அவங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் வேறையாக இருந்துச்சு. ஏன்னா நான் இரவு வந்து 2 போராளி வந்து உங்கள் வீட்டில் தூங்குவாங்க, அவங்க யாருன்னு தெரியாது, நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும், அவங்க சாப்பிடுவாங்க, எல்லாமே மாறும் உங்களுக்கு. இப்போ போராட்டத்தை வந்து நீங்கள் போராட்டத்தை நீங்கள் யாரும் பார்க்க முடியாது, எல்லாருமே கலந்து தான் இருக்கணும். உங்கள் வீடு இல்லைன்னா என்னோடய வீட்டை போய் தங்கணும், இன்னொருத்தர் வந்து உங்கள் வளவுக்குள்ளால ஒரு வீட்டை போட்டு தங்குவார்.
அப்போ அது சாத்தியமே அது அந்த இயக்கம் சாதிச்சதுன்றத விட போர் சாதிச்சதை சூழல் அதை வந்து இயக்கம் அதை வந்து சரியான முறையில் சூழல் சாத்தியமாக இருந்தாலும் கூட இயக்கம் அதை வந்து அங்கீகரித்து கொண்டு போகிறதுங்கிறது மிக சரியாக ஆண்டு போச்சு. உண்மையிலே சொல்லணும், சாதி ஒழிப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி தலைவர் அவர்களுடைய. அது வந்து நம்ம வந்து மறக்க இங்கே இருக்கக்கூடிய பெரியாஸ்டர் எல்லாம் கூட அதை ஒத்துப்பாங்க. போய் பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க, அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே அது என்ன சாத்தியமாகலை, ஆனால் அங்கே அது சாத்தியமாச்சு. அதை சாதித்ததில் போருக்கு ஒரு பங்கு இருக்குது, விடுதலை இயக்கத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. அவங்க தண்டனைகள் ரொம்ப கடுமையாக தான் இருந்துச்சு. ஒரு வார்த்தை பேசினா கூட நிறைய இருந்தது. பெண்கள் விவகாரங்கள் எல்லாம் ரொம்ப பெண்கள் அந்த பாலியல் விஷயங்கள்ல ரொம்ப கடுமையான விஷயம் தான் அது. அவ்வளோ கடுமை தேவையான கேள்வி சில பேருக்கு இருக்கலாம், ஆனால் அவ்வளோ கடுமை தான் அந்த நிலத்தை வந்து எல்லா விதத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கடுமையாக தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. அது குறித்து சின்ன சின்ன கருத்துக்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் அது அவசியமாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து இந்த சாதி சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க நடவடிக்கைலாம் மிகப்பெரிய அளவில் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணாங்க. நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன தகவல் ஒன்று சொல்கிறேன். வந்து ஒரு 2 சாதிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் ஏதோ சொல்லிட்டாரு, தவறான வார்த்தையில் வச்சுட்டாரு. இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த சாதி குறைந்தவராக சொல்லப்படக்கூடிய முதுகில் வந்து சீனியை பரப்பிட்டு இவரை வந்து அப்படியே டோட்டலாக நாக்கால வந்து இது உண்மையிலே நடந்தது. டோட்டலாக வந்து நீ கிளியர் பண்ணணுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது கிளியர் பண்ணுறது தான் அது. அதாவது நீ இல்லைன்னா கொண்டு வாயும் இந்த மாதிரி அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ பெண்கள் தாக்குறது இந்த மாதிரி விஷயங்களில் கொண்டு போய் வந்து கொஞ்சம் பங்கர் மாதிரியில் வந்து லைட்டாக அடைச்சி விட்ருவாங்க. கொஞ்சம் இருட்டாக இருக்கும், 2 நாள் 3 நாள் லைட்டாக இருட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த பெண்களை கொஞ்சம் தொந்தரவு பண்ணுற லெவலுக்கு அதுக்கும் கொஞ்சம் சில தண்டனைகள் இருக்குது. உதாரணமாக இப்போ வந்து இந்த இப்போ 2 ரூபா காயின் ஏதாவது கட்டுறன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 50 நாள் போய் அந்த 1 ரூபாயை கட்டி 9 ரூபா கட்டுற விஷயம் இல்லை, 50 நாள் நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போகணும் இருக்குல்ல, அது ஒரு அவமானகரமாக இருக்கும். இந்த 1 ரூபா போகிறோம் பாருங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் உங்களை வந்து அது வந்து மீண்டும் அதை செய்ய விடாத அளவுக்கான தண்டனை. இன்னொரு தடவை 1 ரூபா கட்ட அங்கே போகக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிடுவாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு விதமான உளவியல் தான். சில விஷயங்கள் செய்தாங்க. தண்டனைகள் பொறுத்தவரையும் கொஞ்சம் கடுமைன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த கடுமை இல்லைன்னா அந்த 30 வருஷம் ஒழுங்குபடுத்த முடியாது, அது கஷ்டம். நம்ம இங்கே உட்காந்து ஜனநாயகம் பேசுகிறதுக்கும் அங்கே உட்காந்து ஜனநாயகம் பேசுகிறதுக்குமான நிறைய வேற்றுமைகள். இப்போ அது அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இங்கே இருந்த சூழலில் எப்படி புரிஞ்சுக்கிட முடிஞ்சு? அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ரொம்ப அதிகம். சரி, அவர்கள் இதை விட்டு வெளியே போகணும், எனக்கு போதும்பா, நான் எங்களுடைய ஊருக்கே திரும்பலாம் அப்படின்னு நினச்சா வந்து அதுக்கு அனுமதி இருக்குது. தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல்களையும் வந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள்லாம் கூட வந்து சில பதிவுகள்லாம் எழுதியிருந்தீங்க. கடைசியாக இந்த கேள்வி தவிர்க்கவே முடியாது. தலைவர் இருக்காரா இல்லையா, கூட இருந்தவர்கள் இருக்காங்களா, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்களா,